ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயசானவர் டெலிவரி பாய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டு ஓரமாக உட்காந்துருக்கப்ப தூங்கிடுறாரு. அந்த ஹோட்டல் ஓனர் சாப்பாடு ரெடி ஆனதும் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவருக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு. சடனாக பார்த்தா ஒரு கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணி பேசினா, ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அவர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வயசானவரை எடுப்பலான்னு பார்த்தா மனசு கேட்கல. உடனே இவரே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண வீட்டுக்கு டேரெக்டாக போயிட்டு அந்த ஃபுட்டை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு எவ்வளோ தடவை கால் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணி பேச மாட்டியா, உனக்கு இவ்வளோ திமுறான்னு கேட்கும்போது, நான் ஃபுட்டு டெலிவரி பாய் கிடையாது, நான் வந்து நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ண ஹோட்டலோடைய ஓனர். இந்த டெலிவரி பாய் ரொம்ப வயசானவர், அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். தயவு செஞ்சு அந்த வயசானவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, அவருக்கு நல்ல ரேட்டிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வயசானவர் தூக்கத்திலிருந்து முடிச்சு பார்க்குறாரு. ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. கவலைப்படாதீங்க அங்கிள், நீங்கள் டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டேன், நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்கள் உடம்பை பாருங்கன்னு சொன்னோடனே அவர் ரொம்ப நன்றிப்பா, உன்னை போல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு.